ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரட் மூவிஸ்ல நேத்து வெளியான மலையாள படமான லெவல் கிராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல அமலா பால், ஆசிஃப் அலி, ஷராஃபுதீன் 3 பேர் மட்டுமே நடிச்சிருக்க படம். ஜீத்து ஜோசப் கிட்ட அசோசியேட்டா இருந்த அர்ஃபாஸ் அய்யூப் அவரோட அறிமுக இயக்கத்துல நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு அன்கன்வென்ஷனல் ஸ்லோபன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். இந்த படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு முன்ன இதோட கதையை சுருக்கமா தெரிஞ்சுப்போமா. கண்ணு கட்டி தூரம் புல் பூண்டோ ஆள் நடமாட்டமோ இல்லாத இடத்துல ஒரு லெவல் கிராசிங் இருக்கு. அதுக்கு ரகு தான் ரயில்வே கேட் கீப்பர். அந்த இடத்துல தனியா ரொம்ப வருஷமா இருக்கான். ஒரு நாள் அந்த பக்கம் ஓடுற ட்ரெயின்ல இருந்து விழுந்த சைத்தாலியை அவன் இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து அவ ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றான். அவ சரியான உடனே ட்ரெயின்ல கதவு பக்கம் வரும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு தற்செயலா மேல விழ அப்ப வெளியே விழுந்துட்டதாகவும் அதுக்கப்புறம் பிளாக் அவுட் ஆகிட்டேன்னு சொல்றா. ரகுக்கு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து போன் வரும்போது அவளை பத்தி இன்ஃபார்ம் பண்ண போக சைத்தால் உடனே தடுத்து, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் ஒரு மோசமான ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் குதிச்சேன்னு அவன் ஒரு மனநோயாளின்னு சொல்றா. ஆனா சைத்தாலோட ஹஸ்பண்ட் உள்ள வரும்போது ஒவ்வொருத்தரோட ரகசியங்களும் வெளியே வருது. அதுக்கப்புறம் இந்த 3 பேருக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்ல வரது தான் இந்த லெவல் கிராஸ். அறிமுக இயக்குனரான அர்ஃபாஸ் அய்யூப் ஒரு 3 பேரை மட்டும் வச்சு நம்ம தலையில கதைகள் ஆடிட்டாரு. இந்த 3 பேர்ல யாருப்பா உண்மை சொல்றாங்க, இந்த கேரக்டர் மேல தான் தப்பு, அது பாவம்னு நினைக்கும் போது ஒரு ஷாக்கு. சரின்னு அடுத்த கேரக்டர் பார்த்தா அது ஒரு குண்டு தூக்கி போடுது. சரி, கிளைமேக்ஸ் வந்துடுச்சு, யார் யாருன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு முடிவு கட்டினா கடைசி சீன்லயும் ஒரு உண்மையை உடைக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சரியான சைக்கோத்தனமான த்ரில்லரை பார்த்த திருப்தி. என்ன கடைசியில நம்ம மூளைக்கு வேலை கொடுத்துட்டாருன்னு தான் கவலை. இன்னும் மேல சொல்லணும்னா இதுல ஒவ்வொரு கேரக்டர்களுமே ஒருத்தர் மேனிபுலேட் பண்ணிக்கிறதையும் எப்படி நாம எதிர்பார்க்காத நேரத்துல ஒவ்வொரு ட்விஸ்டையும் வச்சிருக்காருன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவரோட கிளவரான ரைட்டிங் தெரியுது. அந்த 3வது கேரக்டர் உள்ள நுழையும் போது படம் டாப் கியர் தான். இதுல குறைனா கதை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் தான். அடுத்து இருக்கிறது ஒரு கேரக்டர் தானா இல்ல மத்த 2 கேரக்டருமே இந்த கேரக்டரோட இமேஜினேஷன் யோசிக்க வச்சதுதான். ரகுவா ஆசிஃப் அலி ரொம்ப இம்ப்ரெசிவா பண்ணிருக்காரு. மேக்கப்ல அடையாளமே தெரியல, ஆனா அந்த பாடி லாங்குவேஜ் அவரை ரகுவா நம்ப வைக்குது. அமலா பாலும் அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை நல்லா கேரி பண்ணிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு எஃபெக்ட்ல இருந்து வெளியே வராத மாதிரியே இருக்காங்க. அவங்க கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் மேனரிசத்தை சேர்த்திருந்தாங்கன்னா ஆடியன்ஸை இன்னும் சுத்த விட்டுருக்கலாம். ஷரஃபுதீன் குறைஞ்ச ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல நல்லாவே நடிச்சிருக்கார். அவர் அடிதறியில் இறங்காம விஷயங்களை சாமர்த்தியமா வெளிக்கொண்டு வர மாதிரி அமைச்சிருந்தாங்கன்னா அந்த கேரக்டரோட நம்பகத்தன்மை இன்னும் கூடி இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல முயற்சி. நமக்கு ஜீத்து ஜோஸ் கிட்ட அசோசியேட்டா இருந்த தாக்கம் தெரியுது. சில பேருக்கு இந்த ஸ்லோபன் ட்ரீட்மெண்ட் பிடிக்காம போலாம். ஆனா படத்துல சில இடத்துல காரணமா வச்சிருக்கிற சில விஷயங்களையும் கடைசி சீன்ல வர ஒரு விஷயங்களையும் நீங்க பிரிச்சு மேயறதுக்கு பிடிக்கும்னா இது உங்களுக்கான படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.